ஏன் எளிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாங்க. ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம். இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. என்னை கண்ணு வயசில் கம்மி, அதனால அவங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் டிவி லக்கி. இவ்வளோ பேர் பெரிய டேரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உனக்காக வேண்டியும் ஜீவிக்காக வேண்டி வந்த கூட்டம் இல்லை. அவன் எவ்வளோ ஜென்யூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காரங்க. சாதாரண நாட்களாக உட்காந்துட்டு ரொம்ப ஜாம்பவம் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டுருக்கேன். நடிக்கும்போது நினச்சது பிடிவாதமாக பாரராஜா அப்படி அந்த கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து ஒரு இதை சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் சொல்கிறேன், இல்லை நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி படுத்துருக்கீங்க. இல்லை கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேலே எதிர்வாங்கிறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் இருந்து ஃப்ரேம் எடுத்து அவன் 7 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவ்வபிள் சொல்லுவாங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை நம்பிக்க கூடாது. இந்த விடணும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டாருன்னு சொல்லுவீங்க. விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க வந்தோம். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான்னு நினச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரராஜா என்ன உனக்கு ஒன்று இல்லை, கொஞ்சம் கற்றுக்க. சக்ரி சங்கமா அந்த படத்துடைய நாயகன் டிவி சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமாக யோசிக்கும். அதனால் லவ்வபிள் பாய் சினிமா உலகத்தில் வந்திருக்க ஒரு பெரிய டைரக்டர். நானும் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையை ஒரு செத்த கிடைக்குது. என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். நான் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடி தான் படம் வேணும். நானும் பார்ப்பேன். நம்மளும் தான் படம் எடுத்தோம். அங்கே என்ன இருக்குது? ஆமாம் என்னமோ இருக்குது. Great director Mohammad Al-Lusuki is a singer. இவனை எத்தனை மேடம் போட்டு பேசினாலும் கூட தள்ளும். அந்த மண்ணேறணும். அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துமடி வேணுங்க. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு
வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு பாரதராஜா அக்செப்ட் யூ ஹேவ் ஃபெயில் இன் சங்க. அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம் யார் என் செல்லம் யார் எது உதப்பண்ணல அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலருக்குதான் இவன் வயசுக்கான மியூசிக்காக மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதில் தான் மண்ணு தொலைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மண்ண படம் வந்துருக்கான் நடிக்கும். நான் வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவங்க எந்த தண்ணியும் இவன் நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருக்கு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்கலன்னு கலக்குவானா, அங்கே போய் தான் தெரியும். ஏன்னா ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக என்ன ஆகணும், கடவுளுடைய சின்ன குழந்தைன்னு சொல்லுவேன். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க, ஐயோன்னு யோசிச்சு. ஆனால் நான் விடலை, நானும் ஈக்குவலாக நினச்சி இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் நினச்சி விட்டேன். இது பாட்டு வரும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன பாட்டு போகிறேன் மரியாதை இல்லையா, பெரியவங்க முன்னாடி எப்படி போய்ட்டு இல்லை அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிய என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமான்னு கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்கா சங்கர் மூலமாக. ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேறு ஜீவி. ஐ லவ் தட் பாய் இடியட். நிஜமாக இப்போ அவன் தான் அடுத்த படத்துக்கு டான்ஸு, ஆனால் தொங்க வேண்டிய இருக்கு. சாமானியமானாங்க. இன்றைக்கி சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளோ வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வரலைங்க கம்போஸுக்கு கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போஸுக்கு. அவன் கம்போஸிங்காக வேண்டி வச்சுருக்கேன் படத்தை. சுத்த கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ஐஜி. ரொம்ப லவபிள் பாய் சார். இந்த மேடைக்காண்டி மைக்கான்னு சொல்ல அவனை அவ்வளோ நேசிக்கிறேன். ரொம்ப கொடுத்து வச்ச பையன். காட் இஸ் கிரேட். உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கிறா. இதுக்கு வரல இல்லை, இன்னும் போயின்னே இருப்பேன். அது உண்மை. இவ்வளோ இயக்குனர் இந்த மேடையில் உட்காந்து உன்னை பாராட்டுறாங்க. நினச்சி பாரு, அதுக்கெல்லாம் கொடுப்படம் வேணும். நானும் டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன், தெரியாத மாதிரி காட்டிக்குவேன். அதுதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைடா. இப்போ பாரதராஜன் போது அம்மா ஒன்றுமே தெரியாது இடியட் மாதிரி எப்படி உட்காந்து நான் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறேன்.
வெற்றி மாறலாம் பெரிய சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு தனி வெற்றிமாறன் பாதையில் நான் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றிமாறன் போக முடியாது. மிக ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொன்று, யானை வருது யானை என்னைக்குடா யானை இல்லை ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு இங்கே விட போகிறேன். கடையில் யானையை கொண்டு இருந்தான், யானையும் கொண்டு வந்து சும்மா இருந்தான். நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இடிக்க. இதே நான் என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்பிங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்குற யானை. ஆமாம் இவரா அவன் பார்த்தீங்கன்னா பெரியாலும் எங்கே நம்மளை வளர்ந்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் விட்டுருவானோ இல்லைன்ட்டு அது பயம், நியாயமான பயம். என்ன தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமான சங்கம், கிரேட்டா சங்கம். அது உண்மை. அவர்களே என்னது நம்ம யானை, இந்த யானை எங்கேருந்து கொண்டு வருது? இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கையும் இதே யானை கடைசியில் யானையும் கொண்டாந்தான். என்னை கொண்டு போய் பரிச வேண்டாம் இந்த வயசில். உட்காருங்க யானை இது வருங்கிறாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், அதே இந்த எதாவது பண்ணி சுட்டுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போன கடைசியில் யானை போய் செத்து போயிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சுற்றி ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் ஆள் போய் யானை பண்ணுறது? கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேறு அதை சொல்லக்கூடாது. ஐம் சாரி. ஸோ பயப்படுறான். பயப்படாத, நீ கதையை சொல்லி தொலைச்சுக்கிறான். அவன் யாரு ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன், சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவானு எனக்கு தெரியாது. நான் கூப்பிடுவான், இப்படி மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் கூப்பிடுவோம். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, they are coming to this industry. ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ் இன் இஸ் லைஃப். பட் இந்த படம் வேற மாதிரி. இந்த படம் அவனை வேற டைமென்ஷனில் கொண்டு போய் எடுத்தும். இவனா நல்ல பொண்ணு. நம்மளுக்கு அங்கேருந்து வந்து கேரளாவில் ஒரு படம் பாருங்க. என்ன நம்ம என்ன படம் கேவலமாக பார்த்துக்கணும், பிரபலமாக நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உங்கள்கிட்ட நினச்சேன்னா நினச்சி ஏரியை கிளிக்க போகிறாருன்னு நினச்சி நம்மளை விட்டா போயிருக்குது. அற்புதமான ஆர்டிஸ்ட். ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்க வாழ்க. வாழ்க. ஜீவி லவ் யூ. உனக்கு என்னடா வாழ்ந்து சொல்கிறது? இந்த ப்ரொடியூசர் எங்கே ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தான் வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் சொன்னான், என் அசிஸ்டன்ட்டு, வாங்க அற்புதமான ஒரு படம் இருக்குது. அங்கேயும் சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழு, ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியோடு
வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கல்வி போகும். 2000 பெரிய பேர் வரும் ஜீவிக்கிறது. இப்போ நம்ம மைதிக்கு அப்படி சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எடுக்குது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள்